கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அதில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த குரங்கு தினமும் இனிப்பான நாவல் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த முதலை குரங்கின் மரத்தருகே வந்தது. முதலையை பார்த்த குரங்கு மகிழ்ச்சியாக சிரித்தது. நண்பா, இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்கு. நீயும் சாப்பிடு. வாவ், பழம் ரொம்ப சுவையாக இருக்கு. அந்த நாளிலிருந்து குரங்கும் முதலையும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். தினமும் காலையில் குரங்கு சீக்கிரமாக எழுந்து இனிப்பான நாவல் பழங்களை பறித்து வைத்துக் கொள்ளும். முதலை வரும் நேரத்துக்காக அது ஆவலாக காத்திருக்கும். முதலை வந்ததும் குரங்கு மகிழ்ச்சியாக பழங்களை கீழே வீசும். முதலையும் அவற்றை சந்தோஷமாக சாப்பிடும். இருவரும் தினமும் பேசிச் சிரித்து மிகவும் மகிழ்ச்சியாக நேரம் கழித்தார்கள். ஒரு நாள் முதலை குரங்கு கொடுத்த நாவல் பழங்களை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு சென்றது. அங்கே அது அந்த பழங்களை தனது மனைவியிடம் கொடுத்தது. இனிப்பான பழங்களை சாப்பிட்ட முதலையின் மனைவி மிகவும் ஆச்சரியமடைந்தாள். ஆஹா, இந்த பழம் ரொம்ப இனிப்பா இருக்கே. இதை யார் கொடுத்தது? இது என்னோட நண்பன் குரங்கு கொடுத்தது. அவன் தினமும் எனக்காக இந்த பழங்களை கொடுக்கிறான். இந்த பழங்களே இவ்வளவு இனிப்பா இருந்தா அந்த குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பா இருக்கும். எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும். அதைக் கேட்ட முதலை மிகவும் அதிர்ச்சியடைந்தது. தன்னுடைய நண்பனுக்கு எப்படி துரோகம் செய்வது என்று அது கவலையுடன் அமைதியாக உட்கார்ந்தது. நண்பா, என் வீட்டுக்கு விருந்துக்கு வருவாயா? கண்டிப்பா நண்பா. முதலையின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட குரங்கு மகிழ்ச்சியாக அதன் முதுகில் ஏறி உட்கார்ந்தது. பிறகு இருவரும் ஆற்றை கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். நண்பா, நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும். என்னது? அப்பொழுது அந்த புத்திசாலி குரங்குக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அடடா நண்பா, நீ இத முன்னாடியே சொல்லியிருக்கணும். என்னோட இதயம் அந்த நாவல் மரத்துல தான் இருக்கு. அப்படியா? அப்போ சீக்கிரம் போய் எடுத்துக்கொண்டு வா. முதலை வேகமாக கரையை நோக்கி நீந்தியது. குரங்கு அமைதியாக வாய்ப்புக்காக காத்திருந்தது. கரை வந்தவுடன் குரங்கு சட்டென்று மரத்தின் மேல் தாவியது. ஹஹா, யாராவது இதயத்தை மரத்தில வைப்பாங்களா? நண்பனை ஏமாற்ற நினைத்தால் இப்படித்தான் ஆகும். புத்திசாலியான குரங்கு தன்னுடைய அறிவால் பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டது.